ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு அலகுகுத்தி காவடி எடுத்து திருத்தணியில் குவிந்து வரும் பக்தர்கள். வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரை தரிசனம் செய்து வரும் முருக பக்தர்கள் கூட்டத்தால் திருத்தணி மலைக்கோவில் வளாகம் நிரம்பி காணப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடிக்கிருத்திகை விழாவையொட்டி 3 டன் வண்ண மலர்களைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட முருகன் கோவிலில் பக்தர்கள் காவடி எடுத்து அலகு குத்தி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி செல்கின்றனர். 6 படை வீடுகளில் ஒன்றான 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடிக்கிருத்திகை விழா நேற்று துவங்கி 5 நாட்கள் நடைபெற உள்ளது. இவ்விழாவுக்காக பெங்களூருவில் இருந்து கொண்டுவரப்பட்ட 3 டன் வண்ண மலர்களைக் கொண்டு மலைக்கோயில் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2ஆம் நாளான இன்று ஆடிபரணி கிருத்திகை தினம் என்பதால் அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தமிழகம், ஆந்திரா உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சரவணபொய்கை திருக்குளத்தில் நீராடி காவடிகளுக்கு பூஜைகள் செய்து மலையடிவாரத்திலிருந்து திருப்படிகள் வழியாகவும் மலைப்பாதை வழியாகவும் காவடிகளுடன் மலைக்கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அரோகரா கோஷத்துடன் முருகன் பக்தி பாடல்கள் பாடிக்கொண்டும் உற்சாகத்துடன் நடனமாடி மலைக்கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து காவடிகள் மற்றும் நேர்த்தி கடனை செலுத்தி முருகப்பெருமானை தரிசித்து வருகின்றனர். மாடவீதியில் காவடி ஓசைகளும் அரோகர முழக்கங்களுடன் மலைக்கோயில் கோலாகலம் பூண்டு காணப்படுகின்றது.